இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த நாளுடைய தியானத்துக்காக சங்கீதம் 117 அதிகாரம் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அது என்றென்றைக்கும் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி அப்பா. தொடக்க ஆராதனை முதல் கொண்டு, ஜெப நேரம் முதல் கொண்டு, சாட்சி நேரம் கொண்டு, ஆண்டவரே, ஒரு மிஷனரியை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய ஓட்டத்தை நாங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய ஓட்டத்தின் நிமித்தம் எங்களுக்கு கிடைத்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ராஜா. ஆமாப்பா, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பேர் தகுதி உள்ளவர்கள் இருந்தோம் ஆண்டவரே. நியாயமாய் அவர்களுக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கணும். ஆனால் தகுதி அற்ற எங்களுக்கு, எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல், எங்கள் சந்ததியின் மேல் நீர் வைத்த கிருபை பெரியதாப்பா. உம்முடைய கரத்தில் இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வெளிச்சத்தை எங்கள் இன்று நாளிலே உடைய பாதத்தில் கற்றுக்கொள்ள நீர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப சாதாரணமா உபயோகப்படுத்துகிற, கிறிஸ்தவ வட்டாரத்துல அதிகமா உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்போ இந்த தேவ கிருபை என்று சொல்லும்போது ஏசாயா இவ்விதமாய் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அவருடைய ஆங்கிள் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. அப்ப அவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்போ ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு ஏசாயா ஆக்கியோன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, அது விலகாத கிருபை. இன்னைக்கு கூட நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சிருவோம், விலகி பெயர்வோம். நமக்குள்ள ஒரு குடும்பம் என்கிற ஒரு அழகான ஒரு ஐக்கியத்தை, ஒரு அழகான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லா உறவுகளும் கடைசி வரைக்கும் வருமானு யோசித்து பார்த்தா கூட இல்ல. ஏதோ ஒரு நாள் ஒரு எதிர்பார்ப்பு, ஒருத்தர் இழப்போம், ஒருத்தர் முன்ன போவாங்க, ஒருத்தர் பின்ன போவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறது, அந்த கிருபை நம்மை விட்டு விலகாதான். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு சில பேர் கணவனை இழந்து இருப்பாங்க, சில பேர் மனைவியை இழந்து இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில போய் கேட்கும் போதுதான் உண்மையாகவே அந்த கிருபையுடைய வேல்யூ தெரியும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யாக்கோப்பு சுவிசேஷகர், அப்போஸ்தலர் யாக்கோப்பு அவருடைய நிருபத்துல எழுதும் போது இவ்விதமா எழுதுகிறாரு. அப்படியே ஒரு காரியமா எழுதிட்டே வரும்போது இந்த கிருபையை தேவன் கொடுப்பதற்கு தாராள மனது உள்ளதா இருக்கிறாராம். ஒரு மனிதன் எதனாலும் இழந்து போயிடலாம், ஒரு ஆஸ்தியை இழந்து போயிடலாம், ஒரு தொழிலை இழந்து போயிடலாம், ஒரு நஷ்டம் வந்துடலாம், ஏதோ ஒண்ணு நடந்துடலாம், ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் கூட வந்துடலாம். ஆனா அந்த கிருபையை மாத்திரம் ஒரு மனிதனை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை ரொம்பவும் மோசமானதா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல ஆவியில நம்ம ஆரம்பிக்கப்பட்டுட்டு ஒரு விசுவாசத்துல ஆரம்பித்துட்டு பின்னாடி அதோடைய முடிவு ரொம்ப அவலட்சணமான ஒரு காரியமாக மாறிடும். அப்போ யாக்கோப்பு அதை தான் சொல்றாரு, யாருக்கு அந்த கிருபையை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது யாக்கோப்பு 4:6 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் பட்சபாதமே இல்லை, எதிர்த்து நிற்கிறன்னு சொல்லுகிறார். ஆனா தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை செய்கிறார். வேதத்துல ஒருத்தங்க 2 பேரும் ஜெபிக்க வந்தாங்க. அந்த 2 பேரும் ஜெபிக்க வந்ததுல அது ஒரு அற்புதமான வேர்டு. லூக்கா 18 அதிகாரம் நினைக்கிறேன், அந்த 19-18 வரும், 18 அதுல அழகான அந்த வார்த்தை வரும். என்னன்னு, 2 பேரும் ஒரு ஜெப ஆலயத்துக்கு வராங்க, ஆயக்காரன் பரிசேயன். இந்த 2 பேருமே ஜெபிக்கிறவங்க தான், இந்த 2 பேருமே தேவனை அறிந்தவங்க தான். அப்போ ஒருத்தன் ஜெபம் எப்படி இருக்குது, ஆண்டவரே நான் தசம பாகத்தை கொடுத்தேன், நான் உபவாசம் பண்ணினேன், நான் எவ்வளவு காரியத்தை உமக்காக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்னாடியே வந்து மார்த்தட்டுறான். ஆனா இதே தாவீது நம்ம போன மாசம் கேட்டோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும், இந்த ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் ஆண்டவர் எனக்கு வந்தது. இது எப்ப சொல்றாரு தாவீது? ஒரு செல்வ சீமானாய், ஒரு அரண்மனை வாழ்க்கையில எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தவனாய் அந்த தாவீது நிற்கும் போது, ஒரு பெரிய ஐஸ்வர்யனாய் இருக்கும்போது அவர் சொல்றார், ஆண்டவரே இந்த ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் மாட்சிமையும் வல்லமையும் உம்முடையது, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், இது எனக்கு ஒன்றும் மேன்மை இல்லை. இதை தான் பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம்.
அந்த கிருபையினால பெற்று கிருபையினால ஊழியத்தை செஞ்சுட்டு அதிகமா ஆத்துமாக்களை சபைகளை நிறுவின இந்த பவுல் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன், சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார். அப்போ இந்த 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் தான் கொடுத்ததை சொல்றான், நான் காணிக்க கொடுத்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், இன்னைக்கு காணிக்க கொடுத்துட்டு பேர் எழுதலைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சபைகளில். ஆனா கர்த்தருடைய அவன் அப்படிதான் ஜெபித்தான். இன்னொருத்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் உம்முடைய சமூகத்தை. ஆனா நல்லா கேளுங்க, இவரு ஜெபிக்கிறது ஆல்டர்ல இருந்து ஜெபிக்கிறார், பரிசேயன். ஆனா இந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறது எங்க இருந்து ஜெபிக்கிறாரு? வாசல்ல, ஆலயத்துக்கு வாசல்ல இருந்து. இப்படி வச்சுக்கலாம், நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, இப்ப இங்க ஒருத்தர் ஜெபிக்கிறாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவன் அல்ல இவனே நீதிமான். அந்த தமிழ் இலக்கணத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அவன் அல்ல இவனே அப்படின்னா கர்த்தர் அப்ப இங்க இல்ல, அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு தாழ்மையா இருக்கிறாங்களோ, தேவனுக்கு முன்பாக ஒரு மனத்தாழ்மை யார் தரித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அங்க ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அப்ப முதல்ல அந்த ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அதுல ஒரு 2 காரியத்தை நாம செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை செய்ய இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நான் சொல்றேன், அங்க ஏசாயா சொன்ன ஆக்கியோன் சொன்னது போல அந்த கிருபை நம்மளை விட்டு விலகாது. ஆமென். அந்த கிருபையை தேவன் நமக்கு அதிகமாய் தருகிறவராயும் இருக்கிறார். அப்ப பாருங்க, கிருபையை போக்கடிக்கிற காரியங்கள், மாயையை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்துல அதிகமாய் இருக்கிறது. என் பலன், என் சாமர்த்தியம், நான் சம்பாதித்தது, என் சொத்து, என் அப்படின்னு நான் ஐயாவே இருக்கிறோம். நம்ம இன்னும் கிராஸாவே மாறல. எனக்கு அன்பான, நான் கிருபையை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சொல்லும் போது, நான் அடிக்கடி போன்ல எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்கா, சின்ன வயசுல இருந்து, வசந்தா அப்படின்னு சொல்லி, அவகிட்ட பேசும்போது நான் இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா சின்ன வார்த்தை தான், சாதாரண வார்த்தை, ஆனா அதுல தேவன் எவ்வளவு மகிமைப்படுவார் என்பதை நான் பின்னாட்களில் உணர்ந்தேன். என்னன்னா, எப்படி இருக்கிறேன்னு கேட்பான். கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு, அப்ப என்ன உனக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய கிருபையா, எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, நான் சொன்னேன், நான் அதை அறிக்கை செய்யறேன், நீ அதை அறிக்கை செய்யல, அவ்வளவுதான். நான் பெற்றுக்கொண்ட கிருபைய நான் அறிக்கை செய்யறேன், டே பை டே அறிக்கை செய்யறேன். ஆண்டவரே, நான் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஏன் அப்படின்னு சொன்னா, எலியாவால சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நிற்கிறவன், நின்னு என்ன காலை வேளையில தேவ சமூகத்துல தாழ்த்தி அந்த நாளுக்குரிய கிருபைய, அந்த நாளுக்குரிய நான் பலத்தை பெற்றுக்கொண்டு என் ஓட்டத்தை ஓடும்போது கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறதுனால அன்னைக்கு காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நடத்துகிறார். அதனாலதான் அங்க சொல்லும் போது, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி காலைதோறும் உடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்குகிறீர். தேவ சமூகத்துல ஒரு மனிதன் நிற்பானால், தேவ சமூகத்துல காலை வேளையில நிற்க கூடுமானால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கிருபை. ஆமென். அதனாலதான் இந்த பக்தன் சொல்லுகிறார், தாவீது, அவர் என் மேல் வைத்த கிருபை பெரியது. நான் இந்த செய்தியை இங்க உட்கார்ந்துதான் எடுத்தேன். இந்த செய்தியை நான் இங்க உட்கார்ந்துதான் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு முதல் ஒரு செய்தி எடுத்த, எனக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லை, எனக்கு ஆவியில் அது ஒரு பலன் இல்லை. ஆனா கர்த்தர் பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா கிருபையை குறித்து பேசு, இந்த 10 மாதங்கள் உன்னை நடத்தி வந்தது உன்னை கிருபை. ஆமேன். இந்த கூடுகையில உன்னோடு கூட இருந்து ஒரு கூட்ட மக்கள் நம்ம கூடி ஜெபிக்க கர்த்தர் பாராட்டினது அவருடைய கிருபை. ஆமேன். அப்ப பாருங்க, இந்த கிருபை அவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம், அது ஒரு பெரியது. அப்ப அது நம்ம வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிருபை யோவான் 1:14 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு இருக்கு. 2 கிருபை சொல்லுது. என்னைக்காவது அதை வாசி பார்க்கும் போது யோசிச்சிருக்கீங்களா? என்ன கிருபை தான், ஓகே, அது என்ன கிருபையின் மேல் கிருபை? எங்க பாப்பா ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவான். என்னன்னா, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் மாறட்டும். அப்ப பரிசுத்தம்ன்றது ஒண்ணு, இன்னும் பரிசுத்தமாகிறது ஒண்ணு. அப்ப எனக்கு இது ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? அந்த கிருபை. இப்போ நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த கிருபை முதலாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நல்லவனா மாத்துது. நான் நல்லவனா மாறுறேன். முதல்ல அந்த கிருபை என்ன செய்து நல்லவனா மாத்துது. இப்ப நான் நல்லவனா ஆயிட்டேன், ஒரு புது சிருஷ்டியா ஆயிட்டேன், தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன். இப்ப இந்த கிருபை தொடர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுவின் சாயலா என்னை மாற்றுகிறது.
அதுதாங்க நம்மளுடைய கோல். நான் ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாற வேண்டும். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவமே, வேற எதுவுமே கிடையாது. தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவை பார்க்கும்போது மார்ச் பாஸ் மாதிரி தான் இயேசு அப்படி நிற்பாரு, நாம அவருக்கு பின்னாடி அப்படியே நிற்போம். அவர் ஒருத்தர் தான் தெரிவார், ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பக்தி உள்ள சந்ததி இருக்கும். அந்த சந்ததி அது இயேசுவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குணம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கோ இல்ல, ஆனா ஒரு நாள் நம்ம மூச்சை விட்டுட்டு அங்க மூச்சை கொண்டு போய் வைக்கும் போது நம்ம எப்படிதான் மாறுவோம்? இயேசுவா தான் மாறுவோம். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மள என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அந்த இரத்தத்தினால உங்களை விலை கொடுத்தவர் சம்பாதித்து இருக்கிறார். அந்த கிருபை நம்மளை இயேசுவாய் மாற்றும். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, முதல் அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இது தேவனுடைய ஈவு, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய இல்ல, தேவன் ஈவு. ஈவு, the gift. ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட். எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? எனக்கு நான் என்ன சொல்றேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன பெரிய கல்வி படிப்பு இருக்கா? என்ன இருக்கு? நான் முதல் சத்ருவா இருந்தேன், நான் ஒரு துரோகியா இருந்தேன், நான் ஒரு பாவியா இருந்தேன், கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்து, நான் ஒரு அசுத்தமானவனா இருந்து தேவனுக்கு ஒரு விரோதமான காரியத்தை இருந்தேன். தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அங்க பக்தன் சொல்லுகிறான், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஏன் பெரியது? என்ன தகுதியுமே இல்ல. ஒரு பையன் இருக்கிறான், நல்லாவே படிக்க மாட்டான். டீச்சர், அந்த டீச்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவனை படிடா 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 அப்படின்றாங்க. ஏன் படிடா படிடான்றாங்க? நீ இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவ அப்படின்றாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்? நான் படிச்சிருவேன், நான் படிச்சிருவேன், படிச்சிருவேன், படிச்சிருவேன் அப்படின்ட்டு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா டீச்சரும் விடுறதா இல்ல, படுறா படுறா படுறான்னு அவனை படிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ரிசல்ட் வருது, 10th வச்சுப்போம். 10th முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வருது. அப்போ ரிசல்ட் வந்த உடனே போர்டை பாக்குறான், பாஸ் ஆயிட்டான். அவன் மகிழ்ச்சி, நான் மகிழ்ச்சி, அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு. மிஸ் அங்க இருந்து பாக்குறாங்க, ஓடி வரான். அந்த மிஸ் கிட்ட ஓடி வந்து சொல்றான், மிஸ் என்ன எப்ப பாரு என்ன படி 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 படின்னு தொல்லை பண்ணீங்க, பாஸ் ஆயிட்டேன் பாத்தீங்களா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுதா? இப்போ என்ன போய் படிக்காத மக்குன்னு நினைச்சிட்டீங்களே, நான் படிச்சு படிச்சு எவ்வளவு பாஸ் ஆயிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு பெருமை பாராட்டான். இப்ப மிஸ் யோசிக்கிறாங்க, அட பாவி, கிரேஸ் மார்க்னு எனக்கு ஒண்ணு இருக்குது, இரக்கமா கிரேஸா ஒரு மார்க் நான் போடலாம், எனக்கு அந்த ஒரு பெலனை என்ன டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நீ 34 மார்க் எடுத்து ஃபெயில்ரா, ஆனா நான் தாண்டா உனக்கு கிரேஸ் மார்க் 1 மார்க்கை போட்டேன். அந்த மார்க்கை போட்டதுனால தாண்டா உனக்கு இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு சமாதானத்தோட நீ இருக்கினா. அந்த பையனுக்கு தெரியாது இந்த டீச்சர் தான் அந்த 1 மார்க்கை போட்டாங்கன்னு. ஆனா அந்த பையனுக்கு தெரியும், அந்த டீச்சருக்கு தெரியும், என்னாலதான் இவன் பாஸ் ஆகி. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் எனக்கு கொடுத்த ஒரு அதிகாரம், ஒரு கிரேஸ். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கும் தெரியும், இந்த இயேசுவால தான் எனக்கு இந்த கிரேஸ். ஆமென். நான் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அப்படியே ரட்சித்து நம்மளை விட்டு போகிறவர் அல்ல, நம்ம கூட இருந்து அந்த ரட்சிப்பின் பரிபூரணம் நம் வாழ்க்கையில நிறைவேற அவர் நம்ம கூடவே இருக்கிறவர். அதனாலதான் இயேசு பாவங்களிலிருந்து நீக்கும்படி அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாகான்னு மட்டும் சொல்லல, கீழே அவருக்கு இம்மானுவேல்னு பேரிடுங்க, ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. மத்தேயு 28 அதிகாரத்தை முடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எண்ட் ஆஃப் த ஏஜ். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன். ஆமென். நம்மோடு இருப்பாரு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இருப்பாரு, நம்ம தொழில இருப்பாரு, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில இருப்பாரு, நம்ம ஜெப ஜீவியத்துல இருப்பாரு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, இன்னைக்கு என் பிள்ளைய சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை வேணும். அந்த கிருபை வந்தா எல்லாமே என்ன ஆயிடும்? சரியா ஆயிடும். தேவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியதாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, 2வது காரியம், இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த கிருபை நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது. முதலாவது, தகுதியற்ற நமக்கு அவர் நம்மளை ரட்சித்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இப்ப அடுத்து வாசிங்க, அவருடைய கிருபை பாருங்க. 2வது பாருங்க, இது ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப லைக் பண்ற வார்த்தை, நான் ரொம்ப விரும்புவேன் இந்த வார்த்தையை. அப்படியே இந்த வார்த்தையை அப்படியே ஒரு உருவமா நினைச்சு ஆண்டவர் அப்படியே கட்டி பிடிச்சுப்பேன் நான். ஆமா, நான் முத்தம் கூட கொடுப்பேன், பரிசுத்த முத்தம் கூட கொடுப்பேன் இந்த வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தையை நான் அவ்வளோ நேசிப்பேன். என்ன, நான் அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க, ஃபர்ஸ்ட் லைனை.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்ப கிருபைன்னா இயேசுதான். அப்ப அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, இப்ப அவர் எப்படிப்பட்டவர்னு பைபிள் சொல்லுது. இயேசுவ ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேவ சமூகத்தில் இருந்த தேவகுமாரன். இப்ப வாசிங்க. தரித்திரனான இதை எப்படி விளங்கி கொள்வது? நம்ம நிமித்தம் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான தரித்திரரா மாறினாராம். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு அழகா பவுல் விளக்கமா சொல்றாரு பாருங்க. அவர் முன்னே கிறிஸ்துவா இருந்தார், இப்போ அவர் இயேசுவா இங்க வந்திருக்கிறார். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கொள்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்களேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வராருன்னு வச்சுக்கோங்க. நல்லா தங்கம் அப்படியே போட்டு அப்படியே வராரு பாருங்க. அப்படியே நடந்து வரும்போது ஒரு பிச்சைக்காரன், ஒண்ணுமே இல்லை, சட்டை இல்லை, அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாதபடி அவன் அப்படியே தடவி 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 வரான். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் முன்னாடி வந்து நிக்கிறான். ஐயா அப்படின்னு நிக்கிறான். உடனே பாருங்க, அவர் அப்படியே ஒரு 100 ரூபாய் எடுத்து அப்படியே சரி அவருடைய தகுதிக்கு ஏற்றபடி அப்படி கொடுக்குறாரு. இல்ல இப்ப என்கிட்ட வந்திருந்தா என்ன செய்வா, காலை வேலையில இருந்தா ஒரு வயசானவங்களா இருந்தா நான் என்ன செய்வேன்னா, சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு நான் வாங்கிக்கிடுவேன். இப்போ காசெல்லாம் கொடுத்தா அது டாஸ்மார்க்குக்கும் போதை சிகரெட்டுக்கும் தான் போகுது. அதனால டைமுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுப்பா, அதை கொடுத்தா வேணாமா அப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இது அப்படி இல்லை. இப்ப இவர் வந்து காசு கொடுக்குறாரு. இது வந்து என்னன்னா, இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது, அவ்வளவுதான். இதை வாங்கிட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாரு. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் நமக்காக தரித்திரரானார். அப்ப எப்படி தரித்திரரானார்னா, இப்ப அந்த ஐஸ்வர்யவான் அவருடைய கோலத்தை பார்க்கிறாரு. ஐயோ என்னப்பா இப்படி இருக்கிறானே, மகன் வேதனை, அவன் மன துருகிறாரு, அப்படியே மனம் இறக்கப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. உடனே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இந்தாப்பா இந்த முதல்ல இந்த சட்டையை போடுப்பா, இந்தப்பா இந்த கால்லாம் சுடுத்து புண்ணா இருக்கு பாருப்பா, இந்த செப்பலை போடுப்பா, சீக்கிரமா இந்த சட்டையை போடுன்னு அவர் சட்டையை கலட்டுறாரு. அவருடைய தங்கம், அவருடைய செயின் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இப்ப அவர் எப்படி ஆயிட்டாரு, நிர்வாணமா மாறிட்டாரு, தரித்திரா மாறிட்டாரு. இயேசு சிலுவையில இதைதான் செய்தார். உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றிட்டா. ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம பணம், காசு, பொருள், இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு அதான வரும். அது தப்பு இல்லை, எல்லார் மைண்டும் அப்படிதான் வரும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் அப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா பெருக்கம் என்று அர்த்தம். பெருக்கம் என்று அர்த்தம். என் பைபிள்ல எங்க ஐஸ்வர்யம் படிச்சாங்களோ நீங்க யோசித்துக்கோங்க. பெருக்கத்தின் ஆண்டவர் எனக்கு விசுவாசத்துல ஒரு பெருக்கத்தை, நம்பிக்கையில ஒரு பெருக்கத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பில ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டவர் தரித்திரர் ஆனதுனால நீங்க விசுவாசத்தினால பெருக்கமானீங்க அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசத்தினால நீங்க எதனாலும் வாங்கிக்கலாம், எதனாலும் வாங்கிக்கலாம். ஒத்துக்கலாமா? அத அப்ப செக் போட்டு அவர் கையில கொடுத்துட்டாரு. அதை ஃபில் பண்ண வேண்டியது உங்க விசுவாசம். அப்ப பேங்க்ல எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம், இவ்வளவுதான் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. மரித்த லாசர் வீட்டுல சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை பார்ப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் ஒரு இடத்துல பாக்குறாரு, அப்படியே வராரு. ஆண்டவரே என் மக வியாதியோடு இருக்கிறா அப்படின்னு வராரு. 100க்கு அதிபதி நினைக்கிறேன். அப்படியே வராரு. அப்படியே வரவுடனே பார்த்தேன், நடுவில் ஒரு கிராஸ் ஆகிறாங்க, ஒரு அம்மா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அப்படியே கிராஸ் ஆனவுடனே அவர் அங்க போயிட்டு அப்படியே வர்றதுக்குள்ள இங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, உன் மக இறந்துட்டாப்பா, முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்றாரு. இப்ப இயேசு உடனே அடுத்த செகண்ட் அந்த செய்தியை கேட்டோன்னே அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இருன்றாரு. அப்ப என்ன விசுவாசம் அப்படின்னா, நீ ஆதியில வந்தல, நீ வந்து என் பிள்ளை மேல கை வைத்தா ஆண்டவரே அது நீ சுகம் ஆயிடும் விசுவாசம் இல்ல. இப்போ பிள்ளை என்ன செய்தி கேட்கறனா, செத்து போயிட்டேன்னு கேட்கிற. ஆனா இப்ப அப்படி இல்ல, நீ முதல்ல ஒரு விசுவாசத்துல ஐஸ்வர்யவான வந்த பத்தியா, அதே விசுவாசத்தை என் மேல வை. ஆண்டவர் மரித்த அந்த எவரின் மகளை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்மள ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். அதற்காக அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரராய் மாறினார். ஏதேன் தோட்டத்துல அந்த விசுவாசத்தை தான் இழந்து போனோம். தேவன் அந்த இடத்துல எல்லாமே வரும், எல்லா வித இழப்புகளும் அங்கதான் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அக்கா நிக்கிறீங்க, அண்ணன் நிக்கிறீங்க, நான் இன்னைக்கு ஊழியத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் தூண் எங்க? என்னை கர்த்தர் விசுவாசத்துல நடத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் எதுல இருக்கு? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. என் வார்த்தைய அண்ணா அதை தான் சொல்வேன் எப்பயுமே. என்ன தெரியுமா, நான் முதல் சொன்னேன், ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னே நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருவதற்கு முன்பதாக, நம்ம விசுவாசத்தில் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் நம்மளை சத்தியத்துக்குள் நடத்துகிறார். சத்தியத்தை கேட்க வைக்கிறார், சத்தியத்தை நமக்குள்ள உட்புக வைக்கிறார். அந்த சத்தியத்தை நம்ம உள் வாங்கும் போது அப்ப நமக்கு ஒரு பெரிய விடுதலை. சத்தியம் உள்ள வந்தா என்ன நடக்கும்? விசுவாசம்
பெருகும். அப்ப நடக்காதது நடக்கும், முடியாதது முடியும், மரித்ததெல்லாம் எழுந்து நிற்கும். ஆமென். கர்த்தர் அதுதான் நம்மள, அவர் அதற்காக தான் தரித்திரராய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம், இந்த கிருபை நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, பவுலுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இருக்குன்னு சொல்றாரு. இப்ப பவுலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம இன்னைக்கு யாருக்குமே வியாதி வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றோம். இப்ப இவருக்கும் சாத்தானால ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 முறை போய் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்றாரு. இந்த 3 முறைன்றது முற்பிதாக்களுடைய வழக்கம். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோப்பின் தேவனும். எப்படி தானியேல் 3 வேளை ஜெபித்தார், எப்படி தாவீது 3 வேளை ஜெபித்தார், இதெல்லாம் அந்த முற்பிதாக்கள். ஆபிரகாம் ஒரு டைம் ஜெபித்தார், யாக்கோப்பு ஒரு டைம் ஜெபித்தார், ஈசாக்கு மாலை வேளையில ஜெபித்தார். அப்ப இந்த அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த 3 இதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இதனாலதான் பவுலும் தேவன்ட்ட என்ன செய்யறாரு, 3 முறை போய் வேண்டி கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், இந்த சத்துரு அது சாத்தானுடைய முள்ளா இருக்கு, இதனால எனக்கு கொஞ்சம் ஊழியம் செய்ய முடியல, நான் பலவீனப்பட்டு போறேன், சுகவீனப்பட்டு போறேன்றார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஊழியத்தை உபவாசம் இருந்து ஊழியங்களை ஓடினது நிமித்தமாக அவர் நரம்பு தளர்ச்சி, அப்பப்ப காக்கா வலிப்பு வரும், அந்த பலவீனத்து நிமித்தம் அங்கங்க விழுந்து கிடப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கலாத்தியர்ல ஒரு இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அந்த சபையாரு பத்தி பவுல் சொல்லும் போது சொல்றாரு, என் கண்களை பிடுங்கி கொடுக்க கூட நீங்க சித்தம் இருந்தா கொடுப்பீங்கன்றார். அப்ப என்னன்னா, அப்ப அதிகமா படிச்சு எழுதி நிருபங்களுக்கு ஒருவேளை கண் பார்வையில ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு சரீரத்துல ஒரு பலவீனம். இங்க நமக்குள்ள சரீரத்துல பலவீனம் இல்லாத யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் உங்களை விட பெரிய பாக்கியவான், எனக்கு 35 வயசுல பிரச்சனை என் சரீரத்துல வந்திருக்கு. ஏன், நான் பிறக்கும் போதே குறை மாசத்துல பிறந்தவன், நான் தாய்ப்பாலே அருந்தாம வளர்ந்தவன். அப்போ பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் நல்ல தாய்ப்பாலை அருந்தி பலமா வந்திருப்பீங்க. ஆனா எனக்கு எதுவுமே சத்துவமே கிடையாது. ஆனா நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 35 வயசுல எனக்கு சுகர் என்ற ஒரு பலவீனம் தாக்கிச்சு. அப்படியே அழுதேன், என் மனைவியும் அழுதா. அப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான், இனி இவ்வளவு நாள் நீ ஓடனல்ல, நீ உன் பலத்துல ஓடன, உன் சாமர்த்தியத்துல ஓடனல்ல, இது பார், இனி செகண்ட் ஹாஃப் ஒன்னு இருக்கு. முன்மாரி மலையில நீ ஓடின, இப்ப பின்மாரி மலை ஒண்ணு இருக்கு, அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்துல உன்னை நடத்த போறேன். இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். ஏன்னா நீ பலவீனப்பட்டது நல்லதுன்னு நீ ஒத்துப்ப. ஆண்டவரே, இந்த பலவீனம் வந்ததுனாலதான் ஆண்டவரே உம்முடைய கிருபையை என்னால உணர முடிஞ்சது. அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், யாராவது ஒரு வியாதிப்பட்டாங்க, யாராவது பலவீனப்பட்டாங்கன்னா உடனே நம்ம ஆளுங்க ஆராய்ஞ்சி பார்த்து உள்ள போய், நீங்க இதை செஞ்சீங்கல்ல, அதனால தான் இது வந்துருச்சு அப்படின்றது. இது ஒரு 2வது பாயிண்டா வச்சுக்கலாம், ஒருவேளை அதனால வந்திருக்கலாம். ஆனா முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, கர்த்தருடைய கிருபையை நீங்க சார்ந்து இருக்கணும். ஒரு பலவீனம் உங்களை தாக்கும் போது தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறாருன்னா, அவரை சார்ந்து இருக்கணும். இனி அவருடைய கிருபையை நீங்க அதுல பார்க்க போறீங்க. அவருடைய கிருபை அந்த வியாதியின் மேல ஆளுகையை பார்க்க போறீங்க. அந்த சுகவீனத்தின் மேல கர்த்தருடைய ஆளுகை வரப்போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அவர் அது மேல ஒரு ராஜரீகம் பண்ணுகிறத பார்க்க போறீங்க. நான் சொல்லட்டுமா, 35 வயதுக்கு அப்புறம் என்னுடைய பைக்ல நான் ஓடின ஓட்டம் கிலோமீட்டர் டபுளா மாறிச்சு, கார்ல ஓடின ஓட்டம் டபுளா மாறிடுச்சு, என்னுடைய பிரயாசம் எல்லாம் டபுளா மாறிடுச்சு. இதெல்லாம் எதனால வந்தது? அவருடைய சுத்த கிருபை. அப்போ பலவீனனை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரா? பலவீனனை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய இதனாலதான் பவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்களேன். அவர் அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இப்படி செய்தது நாம் சுகவீனப்படும் போது, நாம் பலவீனப்படும் போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அந்த கிருபை நம்மளை பிரயாசப்பட வைக்கும். நம்ம கிருபையில இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஊண்டி தள்ளிக்கிட்டே இருப்பாரு. நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம உற்சாகமா ஓட பார்ப்போம். இன்னும் 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 சொல்லி ஆண்டவர் எப்பயுமே சோம்பேறிய பக்கத்துல வச்சுக்கவே மாட்டாங்க. நீங்க நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 10 பேர் விளையாண்டாலும் அவங்க பார்வை யார் மேல இருக்கும் தெரியுமா? ஆக்டிவா இருக்கிறவங்க, நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறவங்கள தான் எங்க வாடா அப்படின்னா, அவனை தான் என்ன செய்வாங்கன்னா அதிகமா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. அவனை தான் அதிகமா என்ன செய்வாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாட வைப்பாங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? அவனுக்குள்ள அந்த அக்ரீசிவ் ஒரு வெறி, ஒரு ஓட்டம் அப்படி இருக்கும் பாருங்க. இப்ப கூட நல்ல வைரலா போயிட்டு இருக்கு. யாரு அவங்க பேரு? ஜெமிமா. ஒண்டர்ஃபுல்ல, ஒண்டர்ஃபுல். எனக்கு ரொம்ப அவங்க வாய்ஸ அடக்க பின்னாடி ஒரு சக்தி, மதவாத சக்தி கிரியை செஞ்சது. ஆனா பாருங்க, அவர் ஒரு ஊழியக்காரருடைய மகா.
அப்ப பாருங்க அந்த ஜெமிமா அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு, அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லா மேட்சுமே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றாங்க. நான் அவ்வளோ வெறியா இருந்தேன் அந்த விளையாட்டை பண்ணணும். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, கரெக்டா கிளைமேக்ஸ்ல எந்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ண, எப்படி அவங்க உலகத்துல அவங்களுடைய மகிமை எங்க அவங்க பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவை ஒடுக்கி அந்த மதத்தின் சார்ந்த அந்த காரியங்களின் நிமித்தம் அவங்களுடைய அரசியல் செல்வாக்க வைத்து அவங்கள செலக்ஷன்ல எடுக்காம இருந்தது. ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. பாருங்க கர்த்தர் பாருங்க அந்த ஜெமிமாவை எப்படி அவங்க எடுத்தோடனே சொன்னது, கண்ணீர் மல்க, ஏசப்பா இப்ப நீங்க உலகம் முழுசும் போயிடுச்சா, நீ யாரை ஒடுக்க நினைச்ச, இந்த இயேசுவை யாராலையும் ஒடுக்கவே முடியாது. பவுலை எவ்வளவோ ஒடுக்க பார்த்தாங்க, ஆனா அவருடைய கிருபை அவர் மேல இருந்ததுனால அவங்க தொடர்ந்து கர்த்தர் பெரிய பிரயாசங்களை செய்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையை நம்ம கேட்போமா? இந்த கிருபையை நம்ம மேல இருக்க 3 காரியத்தை இன்னைக்கு சொன்னேன். நம்மை ரட்சித்தது அவருடைய கிருபை, அவர் நம்மளை ஐஸ்வர்யவனாய் மாற்றினது அவருடைய கிருபை. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்முடைய பலவீனத்துல அவர் பலன் தந்து இன்னைக்கு அவருக்காக ஓட, அவருக்காக பேச, அவருக்காக நிக்க நம்ம ஒன்றும் பெருசாலாம் செய்ய வேண்டாம். பைபிள்ல சொல்லுது ஒரே வார்த்தை, அவள் தான் இயன்றதை கர்த்தருக்காக அவள் செய்தாள். இயன்றதை செய்யும்படியாக, அந்த நற்செய்தியாய் மாறும்படியாக இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் மட்டும் வாழ்ந்திருப்பதற்கு அல்ல, நாம் மட்டும் சுகித்திருப்பதற்கு அல்ல, நாம் மட்டும் ஆண்டவரின் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, தேசத்துல பாவத்துல விழுந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த கிருபையை கொண்டு போவது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடி இந்த கிருபையை நம்ம பற்றி கொண்டிருப்போமா? ஒரே வசனத்தை நம்ம கடைசியா வாசிச்சுட்டு நாம ஜெபிக்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் கடைசியா வாசிங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை மிக மிக பெரியது. இன்னைக்கு இந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடி வாசிங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி பக்தியோடு பயத்தோடு நாம் அவருடைய கிருபையை பற்றி கொள்ளணும். பற்றி கொள்ளதுன்னா என்ன தெரியுமா? குரங்கு குட்டி எப்படி அந்த தாயுடைய வயிற்றை பற்றி கொள்ளும் தெரியுமா? அதே போல நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோமா? ஒரு தெய்வ பயத்தோடு பற்றி கொள்வோமா? ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையை இழக்கும்படி பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். உங்க விசுவாசத்தை விழுங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். என் விசுவாசத்தை ஆண்டவரே அப்பா விழுங்க வகை தேடி கொண்டிருக்கான். நம்ம ஆண்டவரை அப்படி பற்றி கொள்ளணும். அந்த குரங்கு கிளையை தாண்டும், மேல தாவும், எப்படி எங்கனாலும் தாவினாலும் அந்த குட்டி அந்த தாயை பற்றி கொண்டு இருக்கும் போது அது ஒரு நாளும் விழாது. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மிஷனரி ஊழியத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கும் போது அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு புயல் அடித்தாலும், காற்றடித்தாலும், மழை பெய்தாலும், எப்படிப்பட்ட தாவி குதித்து சூழ்நிலைகள் மாறினாலும் நான் இயேசுவை பற்றி கொண்டு இருக்கிறபடினாலே, அந்த அசையாத ராஜ்யம் எனக்குள் இருக்கிறபடினாலே நாம சோர்ந்து போவதில்லை. தேவன் அந்த கிருபையினாலே நம்மை ரட்சித்தவர், நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்வாராக.